எகிப்தில் அடிமையாக இருந்த யோசேப்பு எஜமானனான போர்த்திபாரின் வீட்டில் உண்மையுடன் பணியாற்றினார். தேவன் அவருடன் இருந்ததால் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு நாள் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பின் கையை பிடித்து அவரை பாவத்திற்கு அழைத்தாள். யோசேப்பு மனிதரை அல்ல, தேவனை நினைத்தார். நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று கூறி தன் மேலுடையை களைந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து ஓடினார். அவள் அவமானத்தில் யோசேப்பை அவனுடைய மேலுடையை காட்டி பொய்யாக யோசேப்பு தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினாள். உண்மை அமைதியாக இருந்தது. யோசேப்பு தன் தவறு இல்லாமல் குற்றவாளியாக மாற்றப்பட்டார். பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இருள், சங்கிலி, தனிமை. ஆனால் தேவன் அவருடன் இருந்தார். சிறை அதிகாரி கூட அவரை நம்பி பொறுப்புகளை கொடுத்தான். துன்பம் அவரை உடைக்கவில்லை, அது அவரை தயாரித்தது. இன்று நீயும் தவறு செய்யாமல் துன்பத்தை சந்தித்தால் மனமுடையாதே. தேவன் உன் உண்மையை அறிந்திருக்கிறார். சிறை முடிவு அல்ல, அது உயர்விற்கான தயார் காலம். நம்பிக்கையை பிடித்துக்கொள். தேவன் உன்னை உயர்த்தும் நாள் நிச்சயம் வரும்.